வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எழுச்சி டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு தாங்க பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு யூனிட்டுங்க. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த கேட்டகரி ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு படிக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யூனிட் இந்திய அரசியலமைப்பு. இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னா, இந்தியா பாத்தீங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட மக்களை கொண்ட ஒரு நாடு. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்லுவாங்க. அது என்ன வேற்றுமையில் ஒற்றுமைனா, இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல மொழி பேசும் மக்கள் இருக்காங்க, பல இடங்களை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்படி பல்வேறுபட்ட மக்களை கொண்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் வேணும். ஏன்னா இந்தியா உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது நாடாக சொல்லுவாங்க. எப்படியாப்பட்ட மக்களை கொண்டு நம்ம ஆட்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் வேணும். சாதாரண சட்டத்தால போட்டு இவங்களை ஆட்சி பண்ண முடியாது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு உயர்ந்தபட்ச சட்டத்தை உருவாக்கும். அப்ப எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு அன்றைய காலகட்டத்துல யோசிக்கும் போது முதல்ல அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கொள்கையை பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்தது பார்த்தாங்க. அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டமே இருந்தது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா மற்ற நாடுகளோட சட்டத்தை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாடுகளோட சட்டம் எப்படி இருக்கு, எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட சட்டத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் சட்டத்தை பாத்தீங்கன்னா வரைவு குழு படிக்கிறாங்க. வரைவு குழு என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு ஆகும். ஏன் இந்திய அரசியலமைப்பு நீளமா சொல்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்புல இருந்து தொகுத்து அதுல இந்தியாவுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அரசியலமைப்பா உருவாக்கி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 470க்கும் மேற்பட்ட விதிகளை கொண்ட ஒரு நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு ஆகும். இந்திய அரசியலமைப்பின் சின்னம் யானை. நம்ம இந்திய அரசியலமைப்போட சின்னமா பாத்தீங்கன்னா யானையை தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க 64 லட்சம் ரூபாய் செலவானது. அன்றைய காலகட்டத்திலே, அதாவது 1946ல வரைவு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வரைவு ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட அறிக்கையை 48ல கொடுப்பாங்க. இந்திய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாகும். அது என்னங்க உயர்ந்தபட்ச சட்டம் அப்படின்னா, இந்தியாவில ஒரு சட்டம் போட்டா இந்தியாவில இருக்க எல்லா மாநிலத்தையும் அந்த சட்டம் கட்டுப்படுத்தும். உதாரணமாக 144 போடுறாங்க அப்படின்னா இந்தியாவில இருக்க எல்லா மாநிலத்தையுமே அது கட்டுப்படுத்தும். அவங்க ஒரு சட்டம் போட்டோம்னா அந்த சட்டத்தை யாராலையும் மீற முடியாது. அதனால்தான் இந்திய நாட்டின் சட்டம் உயர்ந்தபட்ச சட்டமாகும். சப்போஸ் நம்ம ஒரு மாநிலத்துக்கு நம்ம ஒரு சட்டம் போடுறோம்னா அது மாநில நிர்வாக வரம்பிற்கு உட்பட்டது மட்டும்தான் வரும். இதே ஒரு இந்திய அரசாங்கம் சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டுப்படுத்தும். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நமது நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாகும். இந்த சட்டத்தை மீறக்கூடிய ஒரு சட்டம் இந்தியாவில் கிடையவே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இறுதியான சட்டம், உயர்ந்தபட்ச சட்டம். சரிங்க, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொள்கை அமெரிக்கால இருந்து வந்தது. நம்ம நாட்டுல இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு தான் வேணும், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை போட்டு இந்திய மக்கள் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு முதலாக யார் சொன்னாங்க அப்படின்னா எம்.என். ராய் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முதலாக கோரிக்கை யாரு வைக்கிறாங்க அப்படின்னா 1934 எம்.என். ராய் அப்படின்றவர் கோரிக்கை வைக்கிறாரு. இவர் கோரிக்கைக்கு அப்புறமா 1935ல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கோரிக்கை வைப்பார். முதலா கோரிக்கை வைத்தவர் எம்.என். ராய் அப்படின்றவர் தான். இவங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க. 1934ல இருந்து எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும், எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்க எங்களுக்கு வழிவகை பண்ணி கொடுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கிட்ட கேட்டுனே வருவாங்க. ஏன்னா 1934 காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கோட காலகட்டம், ஓகேங்களா. அதனால அப்போதுல இருந்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலைலாம் மாறி எப்படி இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவானது அப்படின்னு பார்ப்போம். 1947-6 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தூதுக்குழு அப்படின்னு ஒரு தூதுக்குழு வருவாங்க. இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு. அதோட பெயர் பாத்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 1946ல பாத்தீங்கன்னா வருவாங்க.
ஏன் வருவாங்க அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து ஆட்சி மாற்றம் வருங்க. அட்லி தலைமையிலான அரசாங்கம் வந்து இந்தியாவில் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அதனை பற்றி முடிவு பண்ண வந்து 3 பேரை கொண்ட ஒரு குழு வந்து கேபினட் தூதுக்குழு அப்படின்ற பெயர்ல இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொள்வாங்க. இந்தியாவை பயணிட்டு அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1934ல இருந்து நம்ம கேட்டோம்ல, இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சபை வேணும், அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு. அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. கேபினட் தூதுக்குழு திட்டப்படி 389 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுச்சு. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வேணும். அந்த சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழு வேணும். ஏன்னா ஒருத்தரால ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. பல குழுக்களை பிரிச்சு அதுல ஒரு குழு கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குங்க. பல நாடுகளோட அரசியலமைப்புலாம் படிச்சு அதுல இந்தியாவுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எங்ககிட்ட ஒரு அறிக்கையா கொடுங்க. நாங்க அதை படிச்சு அதுல தேவையானதெல்லாம் எடுத்துக்கின்னு இந்தியாவுக்கு ஒரு சட்டமா உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அரசியல் நிர்ணய சபையோட வேலைங்க. அதனால்தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்ற ஒரு சபையை தோற்றுவிக்கிறாங்க. அந்த சபையில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 389 உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, மறைமுகமா தாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. டைரக்டா ஓட் போட்டுலாம் யாரும் தேர்ந்தெடுக்கல. அப்போதைய காலகட்டத்துல உடனடியாக அரசமைப்பு உருவாக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா ஒரு தேர்தல் வச்சு சபையோட உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 389 உறுப்பினர்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சுதேச அரசுகளினால் நியமிக்கப்பட்டவங்க வந்து 93 நபர்கள். 389ல சுதேச அரசுகள்ல இருந்து 93 நபர்கள். மாகாண பிரதிநிதிகள் வந்து பாத்தீங்கன்னா 292 நபர்கள். முதன்மை ஆணையர் மாகாணத்துல 4 நபர்கள். இதுதான் நம்ம பள்ளி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அழகா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. பலூசிஸ்தான் சார்பில் ஒருவர், முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர் அப்படின்னு சேர்த்து இதுல வந்து முதன்மை ஆணையர் சேர்த்து 4 பேரா வந்து கொடுத்துட்டாங்க. மொத்தம் 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிச்சாச்சு. இந்த அரசியல் நிர்ணய சபையில பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்று இருந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா இடம்பெற்று இருந்தாங்க. அதிலும் முக்கியமான பெண் உறுப்பினர் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு சொல்லலாம், விஜயலட்சுமி பண்டிட், இவங்கெல்லாம் முக்கியமான பெண் உறுப்பினர்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 15 பெண்கள், அதுல முக்கியமான 2 பெண்கள் சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட். சரோஜினி நாயுடு பத்தி சொல்லணும் அப்படின்னா 1925ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு நடக்கும். ஐஎன்சி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1885ல தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. தோற்றுவித்தவர் ஏஓயும் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு மாநாடு நடத்துவாங்க. அவங்களுடைய டிசம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கும். அப்படி 1925ல வந்து பாத்தீங்கன்னா கான்பூர்ல வந்து ஒரு மாநாடு நடக்குதுங்க. கான்பூர் ஐஎன்சி மாநாடு அப்படின்னு. ஏன் இந்த மாநாடு நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, இந்திய பெண் தலைவர், அதாவது இந்தியாவின் முதல் பெண் ஐஎன்சி தலைவர் அப்படின்ற ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க 1925 கான்பூர் மாநாடு. அந்த பெண் தலைவர் வேற யாரும் இல்ல, சரோஜினி அம்மையார். அப்ப ஐஎன்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் தலைவர் அப்படின்னா அன்னி பெசன்ட் சொல்லணும். முதல் பெண் அப்படின்னா அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண்மணி அப்படின்னா சரோஜினி நாயுடு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பெண் அப்படின்னா அன்னி பெசன்ட், முதல் இந்திய பெண் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அரசியல் நிர்ணய சபையில் இடம் பெறாத முக்கிய தலைவர்கள். நிர்ணய சபையில 389 பேர் இருக்கிறாங்க. அதுல யாரு இல்ல, எந்த தலைவர்களா இல்ல அப்படின்னா 2 பேர் இல்லைங்க. காந்தியடிகள், முகமது அலி ஜின்னா, இவங்க வந்து ஒரு முக்கியமான தலைவர்கள். இவங்க 2 பேரும் அரசியலமைப்பு நிர்ணய சபையில இடம் பெறல. அப்ப இடம் பெற்ற முக்கிய தலைவர்கள் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாம் இடம்பெற்ற முக்கிய தலைவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாடுகள், அதை வந்து பார்ப்போம். அரசியல் நிர்ணய சபை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அரசியலமைப்பு நிர்ணய சபை எதுக்கு தோற்றுவிச்சாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான். இப்போ சபையை தோற்றுவிச்சாச்சு. அதுக்கு ஒரு கூட்டம் நடக்கும். முதல் கூட்டம் எங்க நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 1946 அன்று டெல்லியில் நடைபெற்றது. கரெக்டா 11 மணிக்கு நடந்திருக்குங்க. 1946 டிசம்பர் 9 இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. டிசம்பர் 9, 1946 டெல்லியில நடைபெற்றது. முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் 211 தாங்க. 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. ஆனா வெறும் 211 உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாங்க. முதல் கூட்டத்தோட முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னா, முதல் கூட்டம் கூட்டியாச்சு,
ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் வேணும், அதுதான் அதோட கருப்பொருள். யாரை தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரெஞ்சு முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குங்க. பிரெஞ்சு அரசாங்க முறை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அவையோட மூத்த தலைவரை வந்து பாத்தீங்கன்னா தலைவரா தேர்ந்தெடுக்குது தான் பிரெஞ்சு அரசாங்க முறை. அதுதான் ரூல். இந்த அவையோட மூத்த தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் மூத்த தலைவர். அதனால அவரோட பெயரை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி அப்படின்றவங்க வந்து முன்மொழிறாங்க. சச்சிதானந்த சின்ஹாவை வந்து இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுங்க அப்படின்னு. அதன்படி இடைக்கால தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. எதிர்பார்வையாக வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதனால வந்து அடுத்த நிரந்தரமான தலைவராக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையோட 2ஆம் கூட்டத்தொடர் எப்ப நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் 11, 1946ங்க. முதல் கூட்டத்தொடர் 9ஆம் தேதி, 2வது கூட்டத்தொடர் 11ஆம் தேதி. அதாவது 2 நாட்கள் இடைவெளி விட்டு 2வது கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றது. தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இடைக்கால தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்து போயிடுவாரு. அடுத்து நிரந்தர தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து வருவாங்க. துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னா H.C. முகர்ஜி அப்படின்னா அரேந்திரகுமார் முகர்ஜி. H.C. அப்படின்னா அரேந்திரகுமார். 2வது வந்து பாத்தீங்கன்னா V.T. கிருஷ்ணமாச்சாரி. மொத்தம் 2 துணைத் தலைவர்கள் H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஆலோசகர் அப்படின்னா பெனிகல் நரசிங் ராவ், அதாவது B.N. ராவ் அப்படின்னு சொல்லுவோம். பெனிகல் நரசிங் ராவ் இவர் தான் ஆலோசகர். ரொம்ப முக்கியமான தலைவர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் வந்து இருவர், H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஆலோசகர் வந்து B.N. ராவ். இது வந்து அரசியல் நிர்ணய சபையோட தலைவர்கள், துணைத் தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபை வந்து தோற்றுவிச்சாச்சு. முதல் கூட்டமும் நடைபெற்றுச்சு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து யோசித்து குழுக்களா பிரிக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குழுக்களை பிரிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பெரிய குழுக்களை பிரிக்கிறாங்க, 13 சிறிய குழுக்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. இந்த 8 பெரிய குழுக்களை ஒரு குழு தாங்க சட்ட வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க, டிராப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிராப்டிங் கமிட்டியோட தலைவராக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் அந்த குழுவில் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க, அவர் உட்பட. அப்போ 1+6 அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு வரைவு குழு. 8 பெரிய குழுக்கள், 13 சிறிய குழுக்கள். அந்த 8 பெரிய குழுல 1 வரைவு குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வரைவு குழுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்குற பணியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, வரைவு குழுக்களின் செயல்பாடுகள். முக்கியமான ஒரு குழுங்க வரைவு குழு. என்ன பண்ணாங்க வரைவு குழு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட நாடுகளோட அரசியலமைப்பை படிச்சு ஒரு கோர்வையாக தொகுத்து அரசியல் நிர்ணய சபை கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இந்த அரசியல் நிர்ணய சபை கிட்ட அவங்களோட அறிக்கையை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பிப்ரவரி 21, 1948 முதல் அறிக்கை. அப்படிதான் வரைவுக்குழு அவங்களோட முதல் அறிக்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபை கிட்ட பிப்ரவரி 21, 1948 கொடுப்பாங்க. இறுதி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4, 1947, அதாவது கடைசி அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1946 வரைவுக்குழு உருவாக்குறாங்க. அவங்களோட அறிக்கை 1948 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்ப எத்தனை கால இடைவெளி பாருங்க, 2 வருடங்கள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இவ்வளவு நாட்களாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டு ஒரு மிக சிறப்பான அரசியலமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழுவோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். தலைவர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றவர். அவர் வந்து அரசியலமைப்போட சிற்பின்னு சொல்லுவோம், அரசியலமைப்போட தந்தைன்னு சொல்லுவோம். ஏன்னா அரசியலமைப்பு உருவாக அவர் தான் காரணமா இருந்தார். அதனால அவர் சிற்பின்னு சொல்லலாம், தந்தைன்னு சொல்லலாம். உறுப்பினர்கள் அப்படின்னா முதல் உறுப்பினர் வந்து N. கோபால்சாமி ஐயங்கார், 2வது உறுப்பினர் வந்து அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயங்கார், 3வது உறுப்பினர் வந்து K.M. முன்ஷி, 4வது உறுப்பினர் வந்து சையத் முகமது சாதுல்லா, 5வது உறுப்பினர் வந்து B.L. மிட்டர் அப்படின்றவர் தான் 5வது உறுப்பினராக இருந்தாரு. அவர் வந்து பதவி விலகிடுவாரு. அதுக்கப்புறமா N. மாதவராவ் அப்படின்றவர் வருவார். 6வது உறுப்பினர், அதாவது கடைசி உறுப்பினர் யாருன்னா D.P. கைத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா D.D. கிருஷ்ணமாச்சாரி வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 1+6 மொத்தம் 7 பேர் கொண்ட ஒரு வரைவு குழு தான் இந்திய வரைவு குழு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம்.
இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் நிறைவேற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வரைவுக்குழு பாத்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையை அரசியலமைப்பு நிர்ணய சபை கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்றாங்கன்னா அதன் மீது 3 விவாதங்கள் நடத்துறாங்க. ஏன்னா அதை அப்படியே ஏத்துக்கல. 3 விவாதங்கள், அதாவது 3 வாசிப்புகள் பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. அதுல முதல் வாசிப்பு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 4 1948 முதல் நவம்பர் 9 1949 வரை முதல் வாசிப்பு. இரண்டாவது வாசிப்பு எப்ப நடக்குது அப்படின்னா நவம்பர் 15 1948 முதல் அக்டோபர் 19 1949 வரை. இதுல இந்த இரண்டாவது வாசிப்பு தாங்க ரொம்ப முக்கியமான வாசிப்பு. ஏன் இரண்டாவது வாசிப்பு முக்கியமான வாசிப்பு அப்படின்னா இரண்டாவது வாசிப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 7653 திருத்தங்கள் பாத்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. சட்ட வரைவு குழு பாத்தீங்கன்னா 7653 திருத்தங்கள் முன் வைக்கிறாங்க. ஆனா அரசியல் நிர்ணய சபை பாத்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் மட்டும்தான் விவாதத்துக்கு எடுத்துறாங்க. இது போதுமானது அப்படின்னு இதை மட்டுமே இதுதான் நம்ம புக்குல கொடுத்துருப்பாங்க. 2473 திருத்தங்கள் பாத்தீங்கன்னா முன் வைக்கிறது மட்டும்தான் நம்ம புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இறுதி வாசிப்பு, கடைசி வாசிப்பு எப்ப நடக்குது அப்படின்னா நவம்பர் 14 1949 முதல் நவம்பர் 26 1949 வரை. இந்த நவம்பர் 26 1949 தான் 284 உறுப்பினர்கள் இறுதியாக, அதாவது கடைசி வாசிப்பில் கையெழுத்திட்டு இந்திய அரசியலமைப்பினை ஏற்றுக்கொள்வார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 284 உறுப்பினர்கள் இறுதியாக இந்திய அரசியலமைப்பில் கையெழுத்திட்டு இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். நவம்பர் 26 1949. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26 பாத்தீங்கன்னா சட்ட தினமாக, அதாவது இந்திய அரசியலமைப்பு தினமாக பாத்தீங்கன்னா கொண்டாடும். எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடும் அப்படின்னா நவம்பர் 26 2015 முதல், ரொம்ப முக்கியமானது 2015 முதல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நவம்பர் 26 பாத்தீங்கன்னா சட்ட தினமாக பாத்தீங்கன்னா கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாத்தீங்கன்னா ஏத்துக்கினாங்க. ஆனா கடைசியாக இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரோட தலைமையில எப்ப நடைபெற்றது அப்படின்னா ஜனவரி 24 1950. ஏன் ஜனவரி 24 1950 அப்புறமா அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன ஆச்சு அப்படின்னா ஜனவரி 26 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 1949. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950. ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க? ஏற்றுக்கணும் அப்புறமே நடைமுறைக்கு வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஜனவரி 26 ஒரு முக்கியமான நாளுங்க. ஏன் அப்படின்னா ஜனவரி 26 1930 பாத்தீங்கன்னா முதல் சுதந்திர தினம் அல்லது பூர்ண சுயராஜ் தினம் அப்படின்ற ஒரு தினம் கொண்டாடினாங்க. ஐஎன்சில வரும். 1930 ராவி நதிக்கரையில ராவி நதிக்கரையில பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா கொடியேற்றுவாங்க. அந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 26 1950 பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன ஆச்சு அப்படின்னா தற்காலிக பாராளுமன்றமா மாறுச்சு. அது என்ன தற்காலிக பாராளுமன்றம்? ஏன் நிர்ணய சபை இருந்து பாராளுமன்றமா மாறுச்சு அப்படின்னா 1950 பாத்தீங்க அப்படின்னா முதல் பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன்படி முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. பொது தேர்தல் நடைபெற்று முடிந்ததுக்கு அப்புறமா பாராளுமன்றம் வேணும். ஏன்னா பாராளுமன்றம் இருந்தால்தானே அமைச்சர்கள், மினிஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் போக முடியும். அப்போ பாராளுமன்றம் கட்டி முடிக்கும் வரை அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் பாத்தீங்கன்னா தற்காலிக பாராளுமன்றமா செயல்படும் அப்படின்னு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 26 1950 முதல் ஏப்ரல் 17 1952 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்ற ஒரு சபை தான் தற்காலிக பாராளுமன்றமா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்களாக அல்லற்பட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு தான் நம்மளோட இந்திய அரசமைப்பு. அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தொடருங்க. அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அது மொத்தம் எத்தனை கூட்டத்தொடரா நடந்துச்சு, எத்தனை அமர்வுகளா நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 166 நாட்கள் நடந்தது. எத்தனை அமர்வு அப்படின்னா வெறும் 11 அமர்வுகள். 166 நாட்கள் 11 அமர்வுகளாக நடைபெற்றது. ஓகேங்களா? இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா ஈலியம் வாழ்வு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து நம்மளுடைய நாடாளுமன்ற நூலகத்துல வைத்து பாதுகாத்துட்டு வராங்க.
ஆங்கிலம் மற்றும் இந்தி உன்னோட உண்மை பிரதிகள், அதாவது அந்த உண்மை பிரதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழை வைத்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது எவ்வளவு விதிகள், பகுதிகள், அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு விதிகள் தான் ஒண்ணு இல்லைங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விதி சொல்லியிருப்பாங்க. ஒரு இந்த விதிப்படி தான் இது நடக்கணும் அப்படின்றது. அது வந்து ஒரு பகுதிக்குள்ள வரும், அது வந்து ஒரு அட்டவணைக்குள்ள வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம முழுமையா டீட்டெயில்ஸா பார்க்கும்போது புரியும். இப்போ இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முகவுரை, 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள். இது வந்து 1950 காலகட்டத்தை நடைமுறைக்கு வந்த போது. இது இன்னைக்கு தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு முகவரை மட்டும்தான் 22 பகுதியில் வந்து 25 பகுதிகளாக மாறிடுச்சு. 8 அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா 12 அட்டவணையாக மாறிடுச்சு. 395 விதிகள் வந்து பாத்தீங்கன்னா 470க்கும் மேற்பட்ட விதிகளாக வந்து மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல உருவாக்கின விதிகள் வந்து அன்றைய காலகட்டத்துக்கு போதுமானதா இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு வந்து சில விதிகள் சேர்க்க வேண்டியது வரலாம், சில விதிகள் நீக்க வேண்டியது வரலாம். இதுக்கு எல்லாமே திருத்தம் மேற்கொள்வாங்க. அப்படி திருத்தங்கள் மேற்கொள்ளும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை, பகுதி, விதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறும். முக்கியமான ஏரியாங்க. நடைமுறைக்கு வரும்போது எவ்வளவு இருந்தது, தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து முக்கியமான ஏரியா. இங்க வந்து ஒரு அம்பேத்கர் வந்து ஒரு முக்கியமான வாக்கியம் வந்து சொல்லியிருப்பாரு. உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசு அமைப்பில் இருந்தும் சூறையாடி தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. என்ன அது சூறையாடி அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள் நான் சொன்னேன். ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு பாலிசி எடுத்திருப்பாங்க. இப்ப அமெரிக்கா அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்து நம்ம வந்து எடுத்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி வந்து கனடால இருந்து கூட்டாட்சி எடுத்து நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணி, அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருந்து நமக்கு தேவையானது எடுத்து அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணல. நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை சில திருத்தங்கள் மேற்கொண்டு சில மாற்றங்கள் செய்து அதான் 2473 திருத்தங்கள். அந்த திருத்தங்கள் தான் அதுல இந்தியாவுக்கு என்ன திருத்தங்கள் வேணுமோ அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். அதான் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்பில் இருந்தும் சூறையாடி தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இத்தகைய சிறந்த அரசியலமைப்பை யார் எழுதுறாங்க அப்படின்னா அது தெரியும். ஏன்னா நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசமைப்பை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசமைப்பை பிரேம் பிகாரி நரேன் ரைசரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேம் பிகாரி நரேன் ரைசரா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலிய பாணியில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கைப்பட எழுதியிருப்பாரு. இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதியிருப்பாரு. இது நம்ம புக்கில் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி சில சட்டங்கள்லாம் இருந்துருங்க. இந்த சட்டம் அப்படின்னு சில சட்டங்கள் ஆங்கிலேய அரசாங்கம் சில சட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது நமக்கு தேவையில்லை. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா போதும். இது போதுமானா இது போதும். ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கு பிளஸ் வெளியே வெறும் புக்கில் இருக்கிறது மட்டும் கொடுக்குறீங்க. வெளியே இருக்கிற கண்டென்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதை படிச்சா போதுமானது. ஏன் அப்படின்னா இந்திய அரசமைப்பு வந்து ஒரு பெரிய பகுதிங்க. இதுக்கப்புறம் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இதுலயே வந்து நம்ம இவ்வளவு போதுமான்னு கேட்கக்கூடாது. இவ்வளவு படிங்க, இது படிச்சா போதுமான ஒன்று. இதுக்கப்புறமா முகவரை பார்ப்போம். ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸ் மட்டும்தான் அரசியலமைப்பு கொடுக்க போறோம், புக் வைஸ் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, புக் வைஸ் படிக்கும் போதுமே சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா நம்ம TNPSC வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வச்சுதான் அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க. புக்ல சிலபஸ் கண்டென்ட் வந்து கவர் ஆகுதோ அந்த ஏரியா மட்டும் படிங்க. நம்ம கவர் ஆகிற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் 1 by 1 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். நீங்க வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த PDF பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா உடனே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.